Hi guys, welcome to Driving Tamila. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா 575DI டிராக்டரோடைய ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த டிராக்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ப்ரோ சாய்ட்டை கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் டிரைவிங் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா 575DI பவர் ப்ளஸ்ஸு. வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2018 மாடலு. இன்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 42 HP. இது வந்து டீசல் ஃபில்ட்ரு, இது வந்து வாட்டர் ஃபில்ட்ரு, செல்ஃப் மோட்டாரு. இது வந்து வண்டியில் பவர் ஸ்டேரிங். இது பவர் ஸ்டேரிங்கு. இது லிட்டர் பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் போவோம். லோடில் 3 கிலோமீட்டர் போவோம். மெயின்டெனன்ஸ் எல்லாம் குட் கண்டிஷன். இது வந்து என்ன பார்த்திங்கன்னா சாவி கண்ட்ரோலு, இது வந்து ஸ்பீடா மீட்டரு, இது வந்து டீசலு, இது வந்து டெம்பரேச்சரு, பேட்ரி, இது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர், ஹெட்லைட்டு, ரிவர்ஸ் லைட்டு, ஸ்டேரிங்கு, இதில் வந்து கீரு, இது வந்து லோ கீரு, ஹை கீரு, இது வந்து பிடிஓ சாஃப்ட்டு ரொட்டேட்ரு ஓட்டுறதுக்காக, இது வந்து ஆயிலு, இன்ஜின் ஆயிலு ஊற்றுறதுக்கு. இந்த டிராக்டரை பொறுத்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனு. இதில் எதுவுமே வந்து ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. நாங்கள் அப்படியே ஆயில் சர்வீஸு, இன்ஜின் ஏதாவது வேலைனாலும் நாங்கள் நியர்பை சீர்காழில் தான் பார்ப்போம். வேறு இதில் எதுவும் குறை சொல்கிறதுக்கான எதுவுமே இல்லை. அப்பப்போ பேட்ரி போவோம், பேட்ரி மாற்றிப்போம், சேஞ்ச் பண்ணிப்போம். செல்ஃப் மோட்டாரு இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் தான். இங்கே நாங்கள் சேத்துல ஓட்டுறதுனால செல்ஃப் மோட்ரு எப்படியும் ஒரு 3 இயர்ஸுக்கு ஒரு தடவை மாற்றி ஆகும். ஆயில்லாம் பொறுத்த வரைக்கும் ஆயில் வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 7.5 லிட்ரு. ஹைட்ராலிக் ஆயிலு, கீர் பாக்ஸ் ஆயிலு, கிரவுண்ட் ஆயிலு எல்லாமே சேர்த்து 5.5 லிட்ரு. மகேந்திரா எடுக்கிறவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இந்த டிராக்டர் எடுக்கிறவங்க இந்த டிராக்டரை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குட் கண்டிஷனு, எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் எதுவும் குறை சொல்ல முடியாது என்னை பொறுத்த அளவுக்கு. சர்வீஸ்னால் எவ்வளோ வரும்? சர்வீஸ்னால் ஒரு 8,000 வரைக்கும் பண்ணலாங்க. அதான் சர்வீஸ் எத்தனை மாதத்துக்கு வர? நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிடலாம். இந்த டிப்பரை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து 10 டன் வரைக்கும் இந்த டிப்பர் தூக்கும். இது வந்து இதிலே வந்து 4 டயர் டிப்பர் இருக்குது, இது 2 டயர் வீலு. இதில் வந்து ரிவர்ஸ் விடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த இடுக்கில் வேணாலும் எப்படி வேணாலும் விட்டுறலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதில் இது 10 டன் வரைக்கும் இது தூக்கும். நாங்கள் இதில் வந்து மரம், ஜல்லி, மணல், செங்கல், கிராவல் எல்லாமே ஓட்டுவோம். ஹைட்ராலிக் சிஸ்டம் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து டபுள் டைப் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பனு, ஒன்று வந்து ஷவுட்டு. இது வந்து ஓப்பனுங்கிறது வந்து நார்மலாக டிப்பர் கழட்டி விடணுன்னா போகிற இது பண்ணோம். ஷவுட்டுங்கிறது வந்து ஹைட்ராலிக் தூக்கிறதுக்காக. இது பிசி லிவரு, டிசி லிவர்னு இருக்கும். டிசி லிவர் எதுக்காகனா அந்த நம்ம ரொட்டேட்டரு கலப்பை தூக்கிட்டு போனோன்னா இதை மேலே தூக்கி லாக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஹைட்ராலிக்கு மற்றபடி டிப்பர் கழட்டுனா தூக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த பிசி லிவர் எதுக்காகனா டிப்பர் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு இது மேலே தூக்கணுன்னா டிப்பர் தூக்கும். கீழே இறக்கணுன்னா டிப்பர் கீழே இறங்கும். இதுக்கு ஆஃபில் இருந்தால் போதும் இன்ஜினை. ஆஃபில் இருந்தால் இறங்கிடும். ஆன் பண்ணி இருக்கக்குள்ள மட்டும்தான் தூக்கும். மற்றபடி இறங்குனா ஆஃபில் இருந்தாலும் இறங்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது தூக்குனா தூக்கிடும். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து மயிலாடுதுறை மெஜாஸ்டிக் மோட்டாரில் வாங்கினேன். 575. செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கிங்களா ப்ரோ? நான் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினேன். இப்போ எவ்வளோ வந்துச்சு செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்குறப்ப? நான் இது இன்றைக்கி வந்து இது மணல் பர்மிட்டு ஆன்லைன் புக்கிங்கில் இருக்குது. அதனால் 7,10,000 ரூபாய். இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தேவையானது இப்போ நான் சொல்லியிருப்பேன். அப்படி உங்களுக்கு தேவையான கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிரைவிங் டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.